Good morning children. Last classல நம்ம வந்து magnetic properties, attractive property பற்றி பார்த்தோம். ஸோ magnetic properties வந்து த்ரீ properties, important properties இருக்குது. Attractive property, repulsive property, directive property. ஸோ permanent magnets, artificial magnets பற்றி பார்த்தோம். magnetismனா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டியும் டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டியும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஒரு பார் மேக்னெட், ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் பார்த்தோம். ஸோ பார் மேக்னெட் வந்துட்டு ஆர்டிஃபிஷியலி மேட் மேக்னெட். ஸோ தே ஆர் மேட் பை பீப்புள் அண்ட் தே ஆர் மேட் இன் லெபார்ட்ரி ஆர் ஃபேக்ட்ரி. ஸோ அதில் வந்து நிறையா ஷேப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார் மேக்னெட். ஸோ இதுதான் பார் மேக்னெட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு நூலில் கட்டி நாம் வந்து ஒரு ஸ்டாண்டில் தொங்க விடுறோம், சரிங்களா? ஸோ தொங்க விடுறப்போ வந்து கண்டிப்பாக இது ஆசிலேட் ஆகும். ஸோ ஆசிலேட் ஆகி ஒரு இடத்துல அது டிஸ்டர்ப் ஆகி அது வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா அது வந்து ரெஸ்ட்டுக்கு வரும், சரிங்களா? ஸோ அந்த ரெஸ்ட்டு வர்றப்போ ஸோ அந்த ஒரு போல் 2 ends இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு மேக்னெட் இருக்குது. ஸோ அதில் அயர்ன் ஃபில்லிங்ஸ் போட்டோன்னா அயர்ன் ஃபில்லிங்ஸ் வந்து அந்த எண்டு கிட்ட மட்டும் நிறையா ஃபில்லிங்ஸ் வந்து பார்க்கலாம், ஸோ அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம அந்த எண்ட்ஸை வந்து போல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒன்று வந்து நார்த்து போல், ஒன்று வந்து சவுத்து போல். ஸோ இந்த எண்ட்ஸ் கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்ட்ரென்த், அந்த பவர் வந்து மேக்னெட்டிக் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஒரு எண்டு வந்து இட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஜியாகிரபிக்கல் நார்த். ஸோ நம்ம நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். நம்ம இதை சஸ்பெண்ட் பண்ணுறப்போ வந்து ஒரு எண்டு வந்து இட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஜியாகிரபிக்கல் நார்த். ஸோ அந்த எண்டு தான் வந்து நார்த் போல் ஆஃப் தட் மேக்னெட். ஸோ த எண்ட் தட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சவுத் ஜியாகிரபிக்கல் சவுத் இஸ் கால்ட் சவுத் போல். ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி நம்ம அதை ஆசிலேட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி நம்ம சஸ்பெண்ட் பண்ணாலும் ஆஃப்டர் ஆசிலேஷன் அது வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். ரெஸ்ட்டுக்கு வர்றப்போ ஒவ்வொரு அந்த பார் மேக்னெட்டும் வந்து இட் points towards the north. So that pole is called north pole. ஸோ இந்த பார் மேக்னெட் எடுத்துகிட்டு நம்ம நார்த் போல், சவுத்து போல் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நம்ம இதே மாதிரி இனி ஒரு பார் மேக்னெட் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கும் நார்த் அண்ட் சவுத் போல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு மேக்னெட் வந்து நம்ம பழைய மாதிரி ஸ்டாண்டில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனியொரு மேக்னெட்டை வந்து நான் நார்த்து போல வந்து டுவர்ட்ஸ் த நார்த் போல் ஆஃப் திஸ் மேக்னெட் நான் கொண்டு போகிறேன். ஸோ இதை வந்து இது கொண்டு போகிறப்போ நார்த் போல் ரிப்பல் ஈச் அதர். ஸோ பிகாஸ் லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மேக்னெட், ஸோ சம்திங் தட் வீ கேன் அப்சர்வ். ப்ராப்பர்ட்டினா சம்திங் தட் வீ கேன் அப்சர்வ் அண்ட் மெஷர். ஸோ தட் வி கால் இட் அஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு கலர், டெக்ஸ்சர் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸில் தான் வரும். ஸோ இதுவும் மேக்னெட்டுக்கும் இந்த தனித்துவமான பண்பு இருக்குது. ஸோ இந்த திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு ரிப்பல்சிவ். ஏன் ரிப்பல் ஆகுது அப்படின்னா நம்ம ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, நார்த்து போல்னா. ஸோ இந்த ரெண்டு நார்த்து போலும் கூட பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது ஸோ இது ரிப்பல் ஆகுது, ஸோ விலகி போகுது. ஸோ இந்த ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி is the property of magnet. So the first one is the directive property when you suspend a bar magnet. So நம்ம அதில் நிறையா ஷேப்ஸ் பார்த்துருக்கோம். So these are the magnets that are artificially made in the factories. So these magnets when we suspend it comes to rest after oscillation and it points the one end of the magnet. This is rectangular in shape, so it has 2 ends. So the one end of the magnet points towards the north and the other end points towards the south. So the end that points towards the north we call it as north pole of that magnet. The end that points towards the south we call it as south pole. The same way we mark north and south poles of the second magnet. So what I'm doing this time, I'm taking the second magnet, I'm bringing close to the first magnet. So the north poles, when the north poles meet each other, when they are closer, so it is not
it is repulsing, it is going away, one is going away from the other because of the property, repulsive property. So if you bring the south pole near to the north pole, then there is a force, there is an attractive force. So there is a force between two ends of the magnet, two different ends of the magnet, north and south pole. So அந்த ரெண்டு எண்டுக்கும் வந்து attractive force இருக்கு. So the force is there, that we call it as attractive force. And here when the ends are the same, then we call it as repulsive force. So this particular property is called repulsive property. So this two properties along with attractive property, so இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வாட் இஸ் அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்கலாம், இல்லைன்னா ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்கலாம். ஸோ வாட் இஸ் நார்த் போல், வாட் இஸ் சவுத் போல் அப்படின்னு சொல்லி, ஸோ டிஃபைன் நார்த் போல் அண்ட் சவுத் போல் அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம வந்து ட்ரேசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 3. ஸோ டோட்டலி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது: அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ், டைரக்டிவ், சரிங்களா? ஸோ அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ் அண்ட் டைரக்டிவ். ஸோ இதை படிச்சுக்கோங்க. அசைன்மெண்ட் டு டெஸ்ட் 2 இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி எழுதிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூம்மா.